ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க மனசுல இருக்கிற பர்சனுடைய ஃபீலிங். ஓகேங்களா? உங்களுடைய ஃபீலிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்க லைஃப்ல வந்ததுனால நீங்க சந்தோஷப்பட்டீங்களா இல்ல கஷ்டப்பட்டீங்களா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபீலிங்க பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இது அவங்களுடைய ஃபீலிங். ஓகேங்களா? இந்த கார்டு இந்த கார்டு என்ன? அவங்களுடைய ஃபீலிங். ஓகேங்களா? இது ஜென்ஸ் பார்த்தாலும் சரி, உமன் ஆண் பார்த்தாலும் சரி, பெண் பார்த்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே புரியும். ஓகேங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க உங்க லைஃப் அவங்க உங்க லைஃப்ல வந்ததுனால நீங்க கஷ்டப்பட்டீங்களா இல்ல சந்தோஷப்பட்டீங்களான்றதுக்கான. ஓகேங்களா? அடம் பிடிக்குது ஒரு கார் வந்திருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார் அவங்களோட ஃபீலிங். ஓகேங்களா? இது இது பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல எந்த பர்சன் நினைச்சு பாக்குறீங்களோ அவங்க வந்ததுனால கஷ்டப்பட்டீங்களா இல்ல சந்தோஷப்பட்டீங்களான்னு இது ரெண்டு. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபீலிங் எடுத்து வச்சிட்டோம், கஷ்டப்பட்டீங்களா சந்தோஷப்பட்டீங்களான்னு எடுத்து வச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேருக்கும் சேர்த்து பொதுவா ஒரு கார். ஓகேங்களா? ஃபியூச்சர் எனர்ஜி. ஓகேங்களா? எப்பயுமே பிரசன்ட் பார்க்க மாட்டீங்களா? ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னா பயப்பட்டு இருப்பீங்க. ஸோ அதனால நான் ஃபியூச்சர் எனர்ஜி. ஓகேங்களா? இந்த கார்டு ஃபியூச்சர் எனர்ஜி. ஓகேங்களா? ஓகே, 3 கார்டு வந்துருச்சு. இந்த 3 கார்டு பார்த்தீங்கன்னா என்ன கார்டுனா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய டீம் என்ன சொல்ல நினைக்கிறது. அது ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க அதனுடைய டீம் என்ன சொல்ல நினைக்குது. நான் இது ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ஸுக்கு சொல்ல விருப்பப்படுறது டீச்சர். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா லேடிஸோட டீம் சொல்ல விருப்பப்படுறது எப்பயும் போல. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா என் பக்கம் இருக்கிற டீம், என்னோட பக்கம் இருக்கிற டீம் என்ன சொல்ல நினைக்குது. மொத்தம் 3 கார்டு தனித்தனியா நான் எடுத்து வச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன வந்திருக்குன்றது. இந்த ரீடிங்க நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது ஒரு பர்சனுக்கு தான் அது பொருந்தும். ஓகேங்களா? அப்படின்னா ஏன் சொல்றேன்னா, ஒரு பர்சன் பொருந்தாது. இது பார்க்கணும் அப்படின்ற பார்க்கணும் இருந்தாதான் பாப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா சொல்றேன்னா, இது யாருக்கோ ஒருத்தருக்கு இது தேவைப்படுது. ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. ஸோ அதை கிளியர் பண்ணது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சரி, இனிமேல் கார்டை ஓபன் பண்ணி ரிவீல் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரோட ஃபீலிங் என்ன ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? எனக்கும் ஷஃபில் பண்றப்போ ஓப்பன் கார்டா வந்துச்சு. பட் ஆனா இருந்தாலும் பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போமா.
இந்த கார்டு வந்து இருக்கு. ஓகேங்களா? 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபீலிங்ல தான் இருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க 2 பேருமே சேர்ந்து 2 பேருமே தனித்தனியா இருக்கிறப்போ வந்து, அவங்கவங்க வேலைய வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 2 பேரும் வந்து சந்தோஷமா இருப்பீங்க. பேசி சிரிச்சுக்கிட்டு, ஓகேங்களா? அந்த சந்தோஷமான தருணத்த வந்து என்ஜாய் பண்ணீங்கன்றது தான் இந்த இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? லிவிங் எ லைஃப் டுகெதர் பிகம் பாசிபிள். அதாவது வந்து நெனச்சுப்பாங்க மத்தவங்க, ஓகே இது வந்து நடக்காது. இது வந்து என்ன அர்த்தம்? இது நடக்காது அப்படின்னு தனித்தனியா இருக்கிறப்போ ஃபீல் ஆகும். ஆனா நீங்க 2 பேரும் அ சேர்ந்து இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அப்படின்ற கார்டு தான் இது. ஓகேங்க. ஓம் டுகெதர். தனித்தனியா இருக்கிறப்ப வந்து உங்களுடைய ஒர்க்க வந்து நீங்க பார்ப்பீங்க. ஆனா சேர்ந்து இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வீடா வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த கார்டோட மீனிங். 43 பார்த்தீங்கன்னா வந்து எந்த கார்ட் 43னா வந்து என்ன சொல்றது? ஏஞ்சல் நம்பர். ஓகேங்களா? அத வந்து கூகுள்ல போட்டு பாருங்க. இல்ல அப்படின்னா ChatGPTல போட்டு பாருங்க. மீனிங் சொல்லும். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சா? இப்போ நீங்க நினைக்கிற பெர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருக்கிறப்போ வந்து கஷ்டமா இருக்கா? இல்ல சந்தோஷமா இருக்கா? இல்ல கஷ்டப்படுத்துறாங்களா? இல்ல சந்தோஷமா இருக்கா? அப்படின்ற இதுதான். ஓகேங்க. இந்த கார்டு. இந்த கார்டு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? என்ன வந்திருக்கு? ஓகே. அவங்க வந்து செகண்ட் சான்ஸ்க்காக வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? உங்களோட லைஃப்ல இருக்கிறதுக்கு செகண்ட் சான்ஸ் கேட்கறாங்க. மறுபடியும் புதிய ஒரு தொடக்கமா இது தொடங்கி 2 பேரும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? இந்த கார்ட் ஹார்ட் சிம்பிள் மாரி போட்டு எல்லாமே ஹார்ட் சிம்பிள் தான் போட்டிருப்பாங்க இந்த கார்ட்ல. ஓகேங்களா? 2 பேருமே வந்து புதிய ஒரு தொடக்கத்துக்காக வந்து 2 பேருமே வந்து மாறி மாறி வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? அப்படின்றது தான் இந்த கார்டோட மீனிங். 26ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் நம்பர் என்னன்னு போட்டு பாருங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? கஷ் கஷ்டப்படுத்தல. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டுல வந்து அவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கிற கார்டு தான் வந்திருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் அப்படின்றது இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்டு. ஓகே. இது என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, பிளாக்கேஜா, அதாவது நீங்க 2 பேரும் வந்து தனித்தனியா இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு நீங்களே வந்து பிளாக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. சம்திங் ஸ்டாண்டிங் இன் த வே ஆஃப் லவ் ரைட் நவ். ஓகேங்களா? அதுதான் நான் பார்க்குறேன். சேர்ந்து இருக்கிறப்போ வந்து சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா தனித்தனியா இருக்கிறப்போ நீங்களே உங்களுக்கு மாத்தி மாத்தி பிளாக்கேஜ வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்றது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எனர்ஜி ஒவ்வொரு கார்டு மாறும். ஓகேங்களா? கார்டு வந்து அன்னன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கார்டு. ஓகே. அதாவது வந்து என்னன்னா, அன்பினிஷ்டு ஸ்டோரி. அதாவது நீங்க நினைக்கிறீங்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. தேர் இஸ் மோர் லெஃப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து இந்த புக்ல எப்படி முடிவு அடைஞ்சிச்சு எல்லாமே இதுவா இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து அதே மாதிரி உங்களுடைய காதல் லைஃப் ஆகட்டும், இல்ல மேரேஜ் லைஃப் ஆகட்டும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு இந்த லாஸ்ட் கார்டுல வந்து நீங்க சேருவீங்களா, சேர மாட்டீங்களா அப்படின்றது கார்டும் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இருங்க. இது முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த கார்டோட மீனிங். 2 பேருமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த இந்த கார்டுல நீங்க வந்து அதனாலதான் நீங்க வந்து 2 பேருமே அந்த இந்த முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்களா? அதனால தான் கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் கார்டு பார்ப்போமா? வாவ் சூப்பர்.
நீங்க வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. 2 காருமே செகண்ட் சான்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? அதாவது என்னன்னா வந்து நீங்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனா, இந்த ஃபீனிக்ஸ் பேர்ட் இருக்கு இல்லையா? அந்த மாரி தான் உங்களுடைய உருவம். ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த உருவம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா மாரி தெரியும். அது முடிஞ்ச ஒரு கதை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா, நீங்க வந்து ஃபீனிக்ஸ் மாரி 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டே இருப்பீங்க அப்படின்றது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய 2 பேருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு? நான் பிரசன்ட் எடுக்கல. ஓகேவா? எல்லாருமே வந்து பிரசன்ட்லயே வந்து ஃபியூச்சர் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, ஃபியூச்சருக்கான கார்ட் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? என்ன வந்திருக்குன்னு எனக்கும் தெரியாது. வாங்க பார்ப்போம். ஆ, ஓகே. நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஒரு கொஷின் வந்து உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால வந்து, நீங்க 2 பேரும் நிரந்தரமா பிரிஞ்சிடுவீங்களான்ட்டு. பட் ஆனா ஃபியூச்சர்ல வந்து சந்தோஷமான புதிய ஒரு தொடக்கம் இருக்கு. ஓகேங்களா? ஃப்ரெஷ் லவ் சர்க்கிள் ஸ்டார்ட் வித் ஹோப். நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா வந்து புதிய ஒரு தொடக்கம் இருக்கு அப்படின்றது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? இப்போ ஆண் இருக்காங்களே அவங்களுடைய டீம் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு பார்ப்போமா? எப்பயும் போலதான். ஓகேங்களா? ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் மூவா வந்து அவங்க எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா? மெசேஜ் ஆகட்டும், ஃபோன் பண்றதாகட்டும், இல்ல மீட் பண்றதாகட்டும் வந்து எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதுவா நடக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஆ ஆண் இருக்காங்களே அவங்களுடைய டீம் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இவங்க பக்கம் இருக்கிற டீம் வந்து சொல்ல நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மூவா அவங்களே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆண் இருக்காங்க அவங்களோட டீம் சொல்ல விருப்பப்படுறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெண்ணோட டீம் என்ன சொல்ல விருப்பப்படுதுன்னு பார்ப்போமா? ஓகே. உங்க 2 பேருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் இருக்கு. மேக்னெட்டிக் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து அட்ராக்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்றாங்க. Their energy drowns attention. Attraction is undeniable. நீங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்ராக்ஷன் வந்து ஒட்டிக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தனித்தனியா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா, நீங்க நேர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அட்ராக்ஷன் வந்து அட்ராக்ஷன் மேக்னெட் மேக்னெட் மேக்னெட்டிக்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு காந்தம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். காந்தம் இருக்கு. ஓகேங்களா? காந்தம் என்ன பண்ணும்? ஆப்போசிட்டா வச்சா வந்து டக்குன்னு ஒட்டிக்கும். அதே மாதிரி தான். ஓகேங்களா? அதே வந்து எதிரா வச்சா வந்து ஐ திங்க் ஒரு எதிரா வச்சா வந்து எதிரா வந்து வச்சு இது பண்ணா அது ஒட்டாது. ஆப்போசிட்டா வச்சு இது பண்ணீங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுடைய அன்பும். ஓகேங்களா? 2 பேரோட அன்பும். இந்த ஹார்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதுதான் அட்ராக்ஷன் தான். ஓகேங்களா? அது அன்டினைல்னா முடிவில்லாதது. ஓகேங்களா? டினைல்னா முடிவுன்னு நினைக்கிறேன். அன்டினைல்னா முடிவில்லாதது. ஓகேங்களா? இதுதான் இந்த கார்டோட மீனிங். இப்போ என்னோட டீம் என்ன சொல்ல விருப்பப்படுறாங்கன்னு பார்ப்போமா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகேங்களா? ஓகே. They will not wait. This person moves towards what they desire. இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் காரோட இது மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? அதுல டிஃப்ரெண்டா இருக்கு. இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு பாதைய தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுனா உங்ககிட்ட வரதுக்கான ஒரு தேடல். ஓகேங்களா? ஏன்னா அப்படிதான் நான் பாக்குறேன் இந்த கார்டுல. ஆனா வேர்ட்ஸ் பிரகாரம் மீனிங் மாறும். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களை நோக்கி நான் எவ்வளோ வந்து பாதை கரடு முரடா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அதை தாண்டி உங்ககிட்ட வருவாங்கன்றதான் இந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? ஓகே. இதுதான் இன்னைக்கான ரீடிங். ஓகேங்களா?
ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ம். இந்த டெக்ல இருந்து எடுக்கணும்னு தோணுது. ஓகேங்களா? அதனாலதான் ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுத்துக்கிறேன். வந்துருச்சு. என்ன இந்த ஒரு கார்டுல வந்து எல்லாமே அடங்கி இருக்கு. ஓகேங்களா? என்ன சொல்ல நினைக்கிறாங்க இது 2 பேருக்கு பொருந்தணும். ஓகேங்களா? என்ன ஓகே. ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள் இன் யுவர் ஆர்ம்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சரி சரி. உங்களுடைய தோள்பட்டை இருக்கு இல்லையா? ஆர்ம்ஸ்னா ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். இல்லைன்னா அது மீனிங் தெரியல. பட் ஆனா ஆர்ம்ஸ்னா தான் வரும். ஷோல்டர் சார் இன்னும் கொஞ்சம் கீழே ஓகேங்களா? அதாவது வந்து உங்க கிட்ட வந்து உங்களுடைய ஆர்ம்ஸ்ல வந்து படுத்துட்டு இருக்கிறது வந்து அவங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டோட மீனிங். எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதுதான் இன்னைக்கான ரீடிங். ஓகேங்களா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எப்படி நான் ரீடிங் போடுறேன், ரீடிங் நல்லா இருக்கா அப்படின்றத அதையும் போடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், பை.